டாடா கன்சூமரோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த டாடா கன்சூமரோட Q1 ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. ப்ராஃபிட் ஏறி இருக்கு, ரெவன்யூ ஏறி இருக்கு. ஆனால் எபிட்டா மார்ஜின் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கு. 8% இருக்கு. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னா 15% ஏறி இருக்கு. ரெவன்யூ 10% ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் 8ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எபிட்டா மார்ஜின் குறையதுக்கான ரீசன் இவங்களோட அந்த டீ அண்ட் காஃபி செக்மெண்ட் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் மார்ஜினா இருக்கு. அதாவது இவங்க தயார் பண்ணி அந்த விற்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும்ல, அதுக்கும் அவங்க விற்கிற அமௌண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த மார்ஜின். ஸோ அந்த மார்ஜின் அஃபெக்ட் ஆகுது இந்த டீ அண்ட் காஃபி செக்மெண்ட்ல மட்டும். இது மட்டும் தான் இவங்களுக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது. ஏன் இது டீ அண்ட் காஃபில மட்டும் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது? இது 2 ப்ராடக்ட் குறைஞ்சா மட்டுமே அப்படின்னா இதுதான் உங்களோட குளோபல் சேல்ஸ்ல அதிகமாக டாமினேட் பண்றது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான். அண்ட் தென் இந்த கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த டாடா ஸ்டார்பக்ஸுமே இதுக்குள்ளதான் வரும். அண்ட் தென் டாடா சம்பன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுல இந்த ஸ்பைசஸ், ஆயில் அண்ட் பல்சஸ் எல்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்குள்ளதான் வருது. டாடா சால்ட்டுமே இதுக்குள்ளதான் வருது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்களோட பைப்லைன்ல இருக்க டாடா கன்சூமர்ஸ்ல டாடா குளுக்கோஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபிளைட் ஆட்லாம் போடுவாங்க. இப்போ அந்த டாடா குளுக்கோவும் டாடா ஜெல்லியும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இவங்ககிட்ட வேரியேஷன். ஸோ இதுல இந்த டீ அண்ட் காஃபி தான் மெயின் செக்மெண்ட். ஸோ அது ப்ரெஷர் கிரியேட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஹை காஸ்டா இருக்கு மேக் பண்றதுக்கு. இல்ல இந்த டீயும் சால்ட் மட்டும் தான் இவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா ஹைலைட்டா இருக்கிறது. டீ அண்ட் சால்ட் சேல்ஸ் சூப்பரா இருக்கு. டாடா சால்ட் எல்லாருக்கும் தெரியும், டாடா டீயும் எல்லாருக்கும் தெரியும். பீவரேஜஸ் செக்மெண்ட்ல வந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் தென் டீ இந்த செக்மெண்ட்ஸ்ல வந்தோம் அப்படின்னா 12% சேல்ஸ் ஏறி இருக்கு. இதுலயும் எக்ஸ்பெஷலா இந்த கோல்ட் காஃபியோட சேல்ஸ் 67% ஏறி இருக்கு. ஸோ இதுக்குள்ளதான் இந்த டாடா ஸ்டார்பக்ஸும் வரும். ஸோ அங்கேயே சேல்ஸ் அதிகமாக தான் இருக்கு. இந்த ரெடி டு ட்ரிங்க்லாம் நிறைய விற்கிறாங்க. இந்த டாடா குளுக்கோஸ் சொன்னாலும் அந்த ரெடி டு ட்ரிங்க் நிறைய இருக்கு. ஸோ இதுல 3% டிராப் ஆயிருக்கு. ஏன் சீசனல் சேஞ்சினாலயா இல்லை என்ன எதுன்னு தெரியல. ஸோ அப்படின்னு சொல்லி சீசனல் சேஞ்ச் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3% இதுல டிராப் ஆயிருக்கு. ஃபுட் ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் 14% ஏறி இருக்கு. இந்த ஸ்பைசஸ் அண்ட் தென் பல்ஸ் அண்ட் தென் ஆயில் இது எல்லாமே இந்த டாடா கன்சூமர்ல விற்கிறாங்க. ஸோ அது ஒரு 14% ஏறி இருக்கு. இதுல மெயினா ட்ரை ஃப்ரூட்டும் கோல்ட் பிரஸ்ட் ஆயிலும் சூப்பரான சேல்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸா பார்க்கும்போது கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் 5% க்ரோ ஆயிட்டே இருக்காங்க ஸ்டெடியா. அண்ட் தென் இதுல நம்ம சொன்ன மாதிரி டீ அண்ட் காஃபியோட சேல்ஸ் சூப்பரா இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல. டாடா ஸ்டார்பக்ஸ் பொறுத்தவரை 6 ஸ்டோர் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டலா இப்ப 80 சிட்டிஸ்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 80 சிட்டிஸ்ல ஆக்டிவா இருக்காங்க. அதுல 485 ஸ்டோர் ஓவராலா இருக்கு. டாடா ஸ்டார்பக்ஸ்ல ஒரு 6 ஸ்டோர் புதுசா ஆட் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட சிஇஓ சுனில் டிசோசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல கோட்டரா இருக்கு, எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், நல்ல ரெவன்யூ, நல்ல க்ரோத் இருந்துகிட்டே இருக்கு. ப்ரெஷரும் இருக்கு கேபிட்டல் ஃபுட்ஸ்லயும் ஆர்கானிக் ஃபுட்ஸ்லயும். அதாவது நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இதுல ப்ரெஷர் இருக்கு. அதை நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிறோம். இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா அட்வர்டைசிங்ல இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ அட்வர்டைசிங் ஸ்ட்ராங்கா பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ண போறோம். அண்ட் தென் புது ப்ராடக்ட் லான்ச்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இதுதான் டாடா கன்சூமர்ஸ்ல இருக்க நியூஸா இருக்கு. இப்போ இந்த ஷேரோட அந்த பி எடுத்து பார்த்தோம்னா 88 இருக்கு. இப்போ இந்த ஷேரை நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன். நீங்க வாங்குவீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்குவேன். 1000 ரூபான்றது நம்ம பி வேல்யூ வச்சு தான் பார்க்கணும். ஸோ 1000 ரூபான்றதை வச்சு மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. பஜாஜ் ஃபினான்ஸோட Q1 வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. எல்லாமே ஏறி இருக்கு. ப்ராஃபிட், ரெவன்யூ, நம்ம அந்த லோன் புக்கா எடுத்து பார்க்கும்போது என்பிஎஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. சூப்பரான ரிசல்ட்டா இருக்கு இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட இந்த ஒரு ரிசல்ட்ஸ். இதுல நம்ம ப்ராஃபிட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 21% ஏறி இருக்கு. ரெவன்யூ எடுத்து பார்த்தோம்னா 18% ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 33%, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24%, என்பிஎஸ் 0.30% இருக்கு. இது ஸ்டில் வெரி லோ தான். இந்தியன் காம்படிட்டர்ஸ் ஓவரால் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலும் இது ஸ்டில் வெரி லோ தான். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது அவங்க லோன் கொடுத்தது. ஸோ எல்லாமே சூப்பரா ஏறி இருக்கு. எங்க ஒரு ப்ரெஷருமே இல்லை. ஸோ இந்த கம்பெனில ப்ரெஷரே இல்ல. சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனில சின்ன பிரச்சனையா இருக்குது இந்த ப்ராஃபிட் ரெவன்யூ ஏறின அளவுக்கு எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் ஏறி இருக்கு. அது ஒரு பிரச்சனை. அண்ட் தென் ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏறி இருக்கணும். அதாவது இவங்க குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு இந்த ரிசல்ட்ஸ்ன்றது. மெயினா இந்த கம்பெனி எங்க சம்பாதிப்பாங்க? ஆப்வியஸ்லி இதுவும் ஒரு பேங்கிங் செக்டர் அண்ட் தென் ஃபினான்ஸ் செக்டரும் அதான் வரும். ஸோ அப்ப நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். ஸோ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எங்க அதிகமா வருது அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட கொடுக்குற அந்த ஒரு லோன் செக்மெண்ட்ல இருந்தா மேக்ஸிமம் இந்த ஹவுசிங் லோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகும். சேலரி பீப்பிள் தான் அதிகமா எடுக்க போறாங்க. இங்க 33% அப்பா இருக்கு அவங்களோட ரெவன்யூ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது. ப்ரொவிஷன்ஸ் கம்பேர் டோட்டல் இன்கம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ப்ரொவிஷன்ஸ்ன்றதை தாண்டி நம்ம டோட்டல் இன்கம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 25% ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்டா இந்த கம்பெனிக்கு இருக்கு. கிரெடிட் ரேட்டிங் வச்சு பார்த்தாலுமே AAA கிரெடிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க கிறிஸ்டல்ன்ற அந்த கிரெடிட் ரேட்டிங் நிறுவனம். ஸோ ஓவராலா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன் அது சூப்பரா இருக்குன்னு அடிக்கடிக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஷேர் இப்போ 100 ரூபாயில ட்ரேட் ஆனாலும் அதோட பிரைஸ் புக் ஒரு 5ல இருக்கு. ஸோ 5ன்றது ரொம்ப பெரிய நம்பர். ஆப்வியஸ்லி நம்ம 1 கீழே இருந்தா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இல்ல 1க்கு மேல ஒரு 1.5 கூட இந்த கம்பெனி கூட வச்சுக்கலாமே. அப்படி கூட இந்த கம்பெனி வரல. 5ல இருக்கு. பட் பிரைஸ் 100 ரூபா இருக்குன்றதுனால இந்த கம்பெனி சின்ன கம்பெனி கிடையாது. இருக்கிறதுலே பெரிய கம்பெனி. 1 லட்சம் கோடி மார்க்கெட் வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி இப்போ 100 ரூபாயில ட்ரேட் ஆகுதுனால சின்ன கம்பெனி கிடையாது.
ப்ராஃபிட்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ இதனால இந்த ஷேர் பிரைஸ் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளால வாங்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கான ஹை பிரைஸ் குத்தி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க. இது கீழே இறங்க விட மாட்டாங்க போல. ஏன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தா எங்க இறங்க விட போறாங்க. இறங்குச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட Q1 வந்து வந்திருக்கு. அதுவுமே சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 9% ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூமே ஏறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படின்னா 9% ஏறி இருக்கு. 6,921 கோடியா இருக்கு இவங்களோட ப்ராஃபிட்ன்றது. ரெவன்யூன்றது வந்து 7.5% ஏறி இருக்கு. 42,200 கோடியா வந்து இப்போ அவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து எடுத்துட்டு வராங்க. மார்ஜின் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது 20.8% இப்ப மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி தான். 21% இதுக்கு முன்னாடி மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அதாவது 100 கோடி ரூபாய் இப்ப சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து 21 கோடி ரூபாய் எப்பயுமே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 20.8 கோடி தான் பண்றாங்க. அந்த ஒரு 2 லட்சம்ன்றது 2 லட்சமா 20 லட்சமா தெரியல. சோ அது வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ இந்த மார்ஜின் 20.8% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டீல்ஸா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட டீலிங் எல்லாம் வந்து எடுத்து பார்க்கும்போது $3.8 பில்லியன் நெட்வொர்க் உள்ள டீலிங் வந்து இந்த கம்பெனி கிட்ட வந்து இருக்கு. இது ஃபுல்லாவே இந்த குவார்டர் மட்டும் பண்ணது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இல்ல பாதி கிளைண்ட்ஸ் வந்து புது கிளைண்ட்ஸா இருக்காங்க. அதாவது இந்த 3.8 கோடியில நம்ம பாதியா பிரிச்சோம் அப்படின்னா அந்த பாதி வந்து புது கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் வந்திருக்கு. மீதி பாதி தான் வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் கொடுத்த ஆர்டரா இருக்கு. எம்ப்ளாயிஸோட ஹெட் கவுண்ட் எடுத்து பார்த்தோம், அந்த அட்ரிஷன் ரேட் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 14க்கு மேல இருக்கு. 14.4% வந்து இருக்கு அட்ரிஷன் ரேட்ன்றது. அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த கம்பெனில இருந்து யாரும் வெளியே போகல. ஸோ வெளியே போகலன்னும் போது அந்த கம்பெனில எல்லாம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு ஐடி கம்பெனிக்கு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸா இருக்கும். சேலரி கொடுத்து அவங்களை வச்சிருக்கிறது. ஏன்னா எங்க ட்ரைனிங் காஸ்ட் வந்து சேலரி எக்ஸ்பென்ஸ் தான் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ். அதை தாண்டி பெரிய எக்ஸ்பென்ஸ் எதுவும் அந்த ஐடி கம்பெனி கிடையாது. அட்ரிஷன் ரேட் வந்து சூப்பரா இருக்கு. 8,456 பேர் வந்து புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க எம்ப்ளாயிஸ் லிஸ்ட்ல. ஸோ டோட்டலா உங்களோட ஹெட் கவுண்ட் வந்து டோட்டல் எம்ப்ளாயிஸோட ஹெட் கவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3,24,000 பேரா வந்து இருக்காங்க. இன்ஃபோசிஸ்ன்றது ஸோ இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி நிறுவனம் இவங்க தான். பிசினஸ் இவங்களுக்கு எங்க க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா யூரோப்ல வந்து ஒரு 12.2% வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங்ல ஒரு 12% வந்து க்ரோ ஆயிருக்கு. இந்தியாவில் லைஃப் சயின்சஸ் செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. இங்க இருந்து ப்ரெடிக்ஷன் இந்த கம்பெனியோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த 20-22% இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜினை மெயின்டைன் பண்ணணும். இதை தாண்டி பெரிய கைடன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதுக்குள்ளேயே அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கணும் கம்பெனியா. அந்த ப்ராஃபிட் கீழே விட்டுறக்கூடாது, அதுக்கு மேலதான் போகணும் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட பிளானா இருக்கு. இந்த கம்பெனியோட சிஇஓ பிளான் என்னவா இருக்கு, அந்த சிஇஓ கமெண்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரே எம்ப்ளாயி எஃபோர்ட் அண்ட் தென் கிளைண்ட் ட்ரஸ்ட் ஹெல்ப் டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏஐயும் எங்க கம்பெனியோட எம்ப்ளாயி எஃபோர்ட்டும் அண்ட் தென் கிளைண்ட் எங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட்டை எங்களை ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஇஓ. சிஎஃப்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட இந்த மார்ஜின்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, ஸ்டெடியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்சியல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, என்னதான் கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நாங்க ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரிசல்ட்டும் சூப்பராகவே இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கம்பெனியுமே 24 பிஇல தான் வந்து இருக்கு. ஒரு 20 பிஇ வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஐடி பீஸ் வந்து நிறைய பேர் வாங்கலாம்னு கேட்டீங்க. ஐடி பீஸுமே வந்து நல்லா தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா என் ஏஜ் வந்து அந்த மாதிரி ஏஜ். ஸோ நான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் அண்டர் வேல்யூடா வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அதிக வேல்யூஷன் இருக்கும்போதே வாங்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறதுன்றது அது வேற. கம்மியான வேல்யூஷன்ஸ் வாங்கி ரிஸ்க் எடுக்கிறதுன்றது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ என் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஐடி கம்பெனி கொஞ்சம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இல்ல நீங்க பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஐடி பிஸுமே வந்து போய்க்கலாம். ஸோ அதுவுமே நல்ல வேல்யூவா தான் இருக்கு. இப்பயும் ஒரு ஐடி கம்பெனி வாங்கினா ஐடி பிஸ் வந்து வாங்கிக்கலாம். தென் விப்ரோவும் இந்த கம்பெனி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூஷன்ல வந்த மாதிரி தான் இருக்கு. டிசிஎஸ்மே அண்டர் வேல்யூஷன்ல வந்த மாதிரி தான் இருக்கு. பட் எல்லாமே கொஞ்சம் குறையிட்டு 20-25 பிக்குள்ள தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குறைய நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே அண்டர் வேல்யூல இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ இன்னும் கொஞ்சம் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த ஏஐ அடாப்டேஷன்லாம் எப்படி இருக்கு அண்ட் தென் இப்போ இவங்க அட்ரிஷன் ரேட்லாம் வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் வெளியே போறாங்க, எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒரு செட்டில் டவுன் ஆகட்டும், செட்டில் டவுன் ஆகிட்டு இந்த ஏ அடாப்டேஷன் ஆகிட்டு சூப்பராக போகட்டும். நம்மளும் அதுக்கப்புறமேட்டுக்கு செட்டில் டவுன் ஆகி இந்த கம்பெனி வந்து வாங்க ஆரம்பிக்கிறது என்ன இதெல்லாம் பிளான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பண்றவர்கிட்ட தெரியுற மாதிரி இருந்தாலும் நீங்களும் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ரிஸ்கா இருக்கும். ஏன்னா ஏ அடாப்டேஷன் வந்து முடியும் போது இதுல இருந்தே அவங்க பிக்கப் ஆயிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஒருவேளை பிக்கப் ஆகாம ஏ அடாப்டேஷனால கொஞ்சம் இந்த கம்பெனி ஷேர் அடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் டிராப்ல இருந்து உங்களுக்கு திருப்பி ஏற போகுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னைக்கு 2 வீடியோ வந்து வந்திருக்கும். இது ரெண்டுமே காலைல ரெக்கார்ட் பண்ணது தான். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணா சொல்லியிருக்கீங்க. பேக்ரவுண்ட் சேஞ்ச் வந்து இருக்கு. எடிட்டிங்ல வந்து இந்த கம்பெனி பேசும்போது அவங்க லோகோ மாதிரி எதனா வைங்க, அந்த கம்பெனியோட இனிஷியேட்டிவ் பண்ணுங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு, இல்லைன்னா சொல்ல நானும் வந்து பண்ணணும். அது எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் தான் எடிட் பண்ணிருக்கேன், எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த கம்பெனி இந்த ஒரு யூடியூப்ல இருந்து ரெவன்யூ வந்தது அப்படின்னா நம்ம வந்து வெளியே அவுட் சோர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சேனலோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போதைக்கு கண்டென்ட் குவாலிட்டி மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸா இருக்கு. உங்களோட ஃபோக்கஸையும் நான் வந்து விட்டுற மாட்டேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். நானும் இருக்கிறது ஹாஸ்டல்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயுமே நிறைய பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணணும், பண்ணலாம் பொறுமையா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம கண்டென்ட் குவாலிட்டி கண்டென்ட் ஃபோக்கஸ் வந்து போகலாம். ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக ஷேர் மார்க்கெட் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற கண்டென்ட் வந்து புதுசாக வரவங்களுக்கும் வந்து புரியுற மாதிரி தான் போடுவோம்.
ஸோ இங்கேருந்து அவங்க பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த Q1லாம் ஏன் டிஸ்கஸ் பண்றோம் மெயினா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த Q1லாம் நீங்க படிக்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா, நானே 2024 இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சேன். 2023 தான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த குவார்டர்லி ரிப்போர்ட் எல்லாமே, இந்த குவார்டர்லி ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட், அந்த இந்த Q1 அனாலிசிஸ்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இப்போ 2023 இருந்து இப்போ இந்த 2025 வரைக்கும் நீங்க வாங்கியிருக்க ஷேரோட இந்த Q1லாம் நீங்க படிக்கும்போது தெரிய வரும் உங்களுக்கு. Q1, Q2, Q3, Q4 படிக்கும்போது தெரிய வரும். என்னதான் இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் ஆர்டர் வேல்யூ வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் பார்த்தோம், என்ன ஆர்டர் வேல்யூ இருக்கு, அவங்களோட ஆர்டர் வேல்யூ கரெக்டா போயிட்டு இருக்கா, அவங்களோட அதே மாதிரி நம்ம டாடா கன்சியூமர்ஸ் பார்த்தோம், அவங்களோட பிளான் என்னவா இருக்கு, டாக்டர் ரெட்டிக்கு பார்த்தோம், அவங்களோட பிளான் என்னவா இருக்கு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ என்னதான் இந்த கம்பெனி பண்றாங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 3 மாசத்துல, அடுத்த 3 மாசத்துல என்ன பண்ண போறோம்னு சொல்றாங்க, அடுத்த 3 மாசத்துல என்ன பண்றாங்க, அதுக்கு 3 மாசத்துல என்ன பண்ண போறோம்னு சொல்றாங்கன்ட்டு. ஸோ நம்ம ஒரு 2 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சு அந்த கம்பெனி ஓகே, சொல்றத கரெக்டா பண்றாங்க, கரெக்டா போறாங்க. இதுவே நம்ம ரிலையன்ஸ்ல நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிருப்போம், சொல்றத பண்றாங்களா பண்ணல, பட் ஆனா புதுசா கணக்கு வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனாலதான் நான் எப்பயுமே சிஓ கமெண்ட்ரியுமே இந்த Q1 ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது சொல்லுவேன், சிஓ என்ன சொல்றாங்க அப்படின்றதையும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து Q1லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்க ஸ்டோரியா நான் சொல்றதையும் நீங்க வந்து கேட்டு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கேட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்குற கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிளா இருக்குன்றது உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். அண்ட் தென் உங்க கம்பெனியுமே என்ன பண்ணிட்டு இருக்குன்றது உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து தெரிய வந்துடும். Q1 படிக்கிறதுன்றது இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த அளவுக்கு தெரிஞ்சுச்சுக்கிறதுன்றது ஒரு மேண்டேட்டரி மாதிரி நான் சொல்ல மாட்டேன், ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது, அதாவது இந்த ஷேர் வந்து விழுது ஏறுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ரீசனால மேபி விழுந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா நியூஸ்ல, அது உண்மையான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபிளாஷ் நியூஸா பார்க்கும்போது ஏன் விழுதுன்னும் போது எல்லாமே கொஞ்சம் வந்து நம்புற மாதிரியே இருக்கும், பட் அது உண்மையான்றதை நீங்க தான் டிசைட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதை தாண்டி அதிக ஐயோ அதிக லோ ஆச்சுன்னா என்ன ரீசன் உங்களுக்கு தெரிய வரும். இதனாலதான் இந்த Q1 டிஸ்கஸ் பண்றது. நீங்களுமே வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க. Q1, Q2 அண்ட் நம்ம இதுக்கப்புறம் வரப்போற அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.